வணக்கம் நண்பர்களே. எப்பவும் போல தான் மற்றவங்களுக்கு ஆகாத பொருள் நமக்கு ஆகுமே. ஒரு பக்கம் உடஞ்ச நிலையில் வேஸ்ட் ஃப்ரிட்ஜ் பெட்டி கிடச்சிது. நமக்கு தெரிஞ்சாப்புல கட்டு கம்பியை வச்சு பேட்ச் ஒர்க் பண்ணியாச்சு. தண்ணி ஊற்றுனா தேங்காமல் இருக்கணுங்கிறதுக்காக அடிபாகத்தில் சிறு சிறு துளைகளை போட்டு வேலையாக ஆரம்பித்தாச்சு. மாடித்தோட்டம் தொட்டியில் செடி வளர்த்து நமக்கு பெருசாக அனுபவம் இல்லை. ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி நம்ம சுற்றி கிடைக்கக்கூடிய பொருளை வச்சே பண்ணலான்னு. என்னன்னு கேட்குறீங்களா? கரும்பு சக்கை, தென்னம் மட்டை, மாட்டு எரு, மண்ணை இன்னும் கொஞ்சம் நல்லா வளமாக்கிறதுக்காக, வேப்பந்தலை வேர்க்கரையான் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக, மண், அன்றாட காய்கறி மற்றும் பல கழிவுகளை வச்சு பெட்டியை நிரப்பியாச்சு. சாப்பிட்டுட்டு வெள்ளரி விதையும் தூவியாச்சு. நம்ம செஞ்ச வேலைக்கு இயற்கை கொடுத்த பரிசு ஒரு வெள்ளரி பழம். இவ்வளோ வேலை செய்கிறதுக்கு 100-200 கொடுத்து கடையில் வாங்கி சாப்பிட்றலாமேன்னு கேட்குறவங்களுக்கு கண் முன்னாடி செடி வளர்த்து அறுவடை செஞ்சு சாப்பிட்றப்ப வர சந்தோஷமே தனிதான். ப்ளஸ் முக்கியமாக பயோடிகிரேடபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், மக்கும் திடக்கழிவு மேலாண்மை. மக்கிற கழிவுகள் ஃப்ரிட்ஜ் தொட்டிக்கு, மக்காத கழிவுகள் மட்டும்தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகணும். இட்ஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி டுவர்ட்ஸ் என்விரான்மெண்ட். எங்களால் முடிஞ்சது.